அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புது நேரம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஆசாலி வீட்டு சமையலில் வந்து சக்கரை பொங்கல் எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறோம். பச்சரிசி குண்டு உள்ள வச்சு நம்ம இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க ஆசாலி வீட்டு சமையலில் வந்து சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பச்சரிசி எடுத்துக்கிட்டோம். நம்ம கடையில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்துருக்குறோம். நம்ம ஒரு 3 டம்ளர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இதோடு நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். அது ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். 100 கிராம் போது நமக்கு 3/4 டம்ளர் வரும். இது ரெண்டையும் கழுவிட்டு நம்ம நல்லா ஊற வச்சுருவோம். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இதில் வந்து இப்போ அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டோம்னா ஒரு 4 விசில் நமக்கு வரட்டும். நம்ம வந்து அந்த 3 டம்ளர் அரிசிக்கு வந்து 4 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஸ்டவ்வில் வச்சுட்டோம். இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாவப்பதம்லாம் நமக்கு வேண்டியதில்லை. இது மட்டும் சக்கரை வெல்லம் மட்டும் நம்ம கரைஞ்சி வந்தால் போதும். நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு வந்து வெல்லம் கரைஞ்சி வந்துடுச்சு. நம்ம இறக்கி வடிகட்டிக்கலாம். நம்ம 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம். சோறு நல்லா வந்திருக்கு. சர்க்கரை பாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை பாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுருந்தோம். இப்போ சேர்த்துக்கிட்டோம். சர்க்கரை பாவு ஊற்றி நல்லா கலந்து விட்டோம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 3 டம்ளருக்கு 4 டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கிட்டோம். நம்ம ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பொங்கல் வந்து நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெய்யை வச்சு முந்திரி திராட்சையெல்லாம் நம்ம வந்து இது வறுத்து சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ பொரிஞ்சிருச்சு. நம்ம இறக்கிக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துட்டோம் நெய்யிலேயே. இப்போ ஒரே ஒரு கலர் மட்டும் நம்ம கிளறி விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் சேவ் பண்ணிடலாம். நமக்கு இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பொங்கல் வந்து நம்ம சிம்பிளாக வச்சுக்கலாம். வீட்லேயே குக்கர்லேயே வைக்கலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.